ஆதலால் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் அப்படின்னு கலாத்தியரில் ஆவியில் பிழைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதே இது ரோமரில் மாம்சத்தில் பிழைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இதை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாம் பிழைச்சிருக்கோன்னா காரணம் என்ன? நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பிழைச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்க மாம்சமும் ஆவியும், இதில் நம்ம எதை உணவளிக்கிறோமோ, எதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அது பிழைச்சிருக்கும். அப்போ நம்மளுடைய மாம்சத்தை நம்ம திருப்பி திருப்பி உணவளிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே இருக்க பாவம் ஒரு நாளும் மாறாது. ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் பிழைக்கிறவங்களா அந்த ஆவிக்கு உணவளிச்சுட்டு இருக்கோம், அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறோம் அப்படின்னா அந்த மாம்சமும் அழியும், அந்த ஆவிக்கேற்றபடி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஜீவனையும் சந்தோஷத்தையும் தரும். அந்த ஆவிக்குரிய உணவு தான் நம்ம வாசிக்கிற வேதமும் ஏசப்பா கிட்ட செய்கிற ஜெபமும். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளையும் நாங்கள் இனி எங்கள் மாம்சத்துக்கு உணவளிக்காமல் அதன்படி பிழைக்காமல் ஆவியில் பிழைக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.